ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வார்த்தையிடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் திருமகச் செல்வி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் பிரமலை கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 11,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 15,000 நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மாவும் இவங்க அண்ணாவோட போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க தனிமையில் தான் இருக்கிறது. இவ்வளோ வருஷம் இவங்க அம்மா இவங்க கூட தான் இருந்திருக்காங்க. பட் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளத்தினால இவங்க அம்மா அவங்க அண்ணாவோட போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தனிமையில் தான் இவங்க இருக்கிறதுனால இப்போ தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் பாதுகாப்புக்காகவாவது மறுமணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும், கூலி வேலையாக இருந்தாலும் என்னை ஏற்றுக்கிறேன், ஆனால் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மணிமேகலை, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள பிரமலை கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க கார்மெண்ட்ஸ்லேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 12,000க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சேலத்தில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அவங்கள படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களோட பையன் 20 வயசுலேயே வேறொரு பெண்ணை அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண் வீட்டோடையே போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஆதரவு இல்லாமல் தவிக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமாக, வசதி இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பங்கிறதுனால எனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, வேணும் வீட்டோட மாப்பிள்ளையாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவங்களோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. தேங்க்யூ.